புரியுதா? ஓகேவா? என்னாச்சு? என்னாச்சுங்க? ஏதாவது அரிப்பா இருக்கா? இல்ல ஊறல். எல்லா முறுக்கையும் நல்லா மொறுன்னு வர அளவுக்கு பொரிச்செடுத்தாச்சு. எல்லா முறுக்கையும் நல்லா மொறுன்னு வர அளவுக்கு பொரிச்செடுத்தாச்சு. ரொம்பவே சூடான சுவையான அமைங்க. உங்களுக்கு நான் கஷ்டத்தை கொடுக்கவே மாட்டேன். ஐயோ உங்களுக்கு நான் கஷ்டம் வாரேன் இருடா. குறும்புண்ண. நீங்க ரொம்ப குறும்புங்க. Chef YKU and then bye from Chef YKU and வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் இன்னொரு சிறப்பான பலகாரத்தோட நானா மாமா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் என்ன மாமா பண்ண போகிறோம்? முறுக்கு. சூப்பரா மாமா. இப்போது முறுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். இது என்ன மாமா? இட்லி அரிசி 2 ஆளாக்கு அரை மணி நேரம் அரிசியை ஊற வைத்து அதை நல்லா மெஸ்ஸியாக அரைச்சிருக்கீங்க. கரெக்டா? ஓகே. வேற ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளை எள்ளு வச்சுருக்கோம். அப்புறம் தேவையான அளவு உப்பு வச்சுருக்கோம். கூடவே 1 கப் அளவு உடைச்ச கடலை மாவு வச்சுருக்கோம். அது பொட்டுக்கடலை மாவு, உடைச்ச கடலை மாவு. முறுக்கு சுத்தணும். ஓகே. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டா போட்டுடு. இந்த எள்ளு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டா இதெல்லாம் வெள்ளை எள்ளு சேர்த்ததன் பிறகு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டதன் பிறகு இதில் 1 கப் அளவு உடைத்த கடலை மாவு. பொட்டுக்கடலை மாவு. ஓகே. பொட்டுக்கடலை மாவு சேர்த்ததன் பிறகு இதில் காய் சூடாக இருக்கிற எண்ணெய் 2 கரண்டி ஊற்றிக்கலாமா? ஊற்றிக்கோ. ஊற்றியாச்சு. அவ்வளோதான். அதை பிசைஞ்சுக்கணும். நம்ம மாவு அரைச்சோம்லாமாம்மா, அந்த மாவு வந்து புளிக்கணுமா? அதனால புளிக்கூடாதுல்ல, அப்படியே தான் இருக்கணும். இந்த மாவு பிசையும் போது நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா இதை முறுக்கு குழாயில் போட்டு பிழிய முடியாது. அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க பிசையும் போது. சரி, இப்போ நம்ம மாவு வந்து பிசைஞ்சாச்சு. இது ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, கரெக்டான பதத்தில் இருக்கணும். அடுத்து என்ன பண்ண போகிறோம்? இப்போ இதை பொரிக்க போகிறோம். கரெக்டாக? அதுக்கு வந்து எண்ணெயை ஆன் பண்ணிக்கிட்டா எடுத்துச்சுட்டா வச்சுக்கோங்க. இப்போ முறுக்கு பிழியும் போது பக்கத்தில் வந்து இந்த முறுக்கு பிழிகிற குழாய் வச்சுக்கோங்க, அச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம எதில் பிழிய போகிறோமோ அந்த கரண்டி, அதாவது இந்த ஜல்லி கரண்டி வச்சுக்கணும் பக்கத்தில். அண்ட் இது மேலே வந்து கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மேலே நம்ம பிழிஞ்சு எண்ணெயில் ட்ராப் பண்ணும்போது இந்த ஜல்லி கரண்டியில் ஒட்டிக்காமல் டேரெக்டாக எண்ணெயில் விழும். ஓகே அம்மா, இப்போ மாவு எடுத்து உள்ள போகிறீங்களா? ஓகே. இப்போ இதை அப்படியே பிழிய வேண்டியது தானே மேலே? அதில் பிழியக்கூடாது. இதில் தான் நம்ம பிழியறேன். பிழியட்டா? ஓகே மாமா, சுற்றிட்டேன். இப்போ எண்ணெயில் போட்டாத போடு. எண்ணெய் காஞ்சிட்டா அது எடு. அவ்வளோதான். போடு. நல்லா வேகட்டும், நைஸாகவே வேகட்டும். சரி. கைட்டு அது அப்புறம் சிறுந்தியில் தானே வச்சு பொரிக்கணும். அதை கைட்டு. ஆமாம், சிறுந்திவியில் தான் போயிட்டோம் நம்ம பொரியட்டும். ஆமாங்க. இருவாரு. உங்களுக்கு நான் கஷ்டத்தை கொடுக்கவே மாட்டேன். ஐயோ உங்களுக்கு நான் கஷ்டம் வாரேன் இருடா.
ஓகேம்மா இப்போ நம்ம போட்ட ஒரு சில முறுக்கு வந்து நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. பொன்னிறமாக வந்த முறுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டா சவுண்டு கேட்குது. அதில் ஒன்றும் என்ன எல்லா முறுக்கையும் நல்லா மொறுன்னு பொரிச்சு எடுத்தாச்சு. ரொம்பவே சுவையான முறுக்கு ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் சூப்பர் ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் ஷெஃப் YKU அண்ட் மோகனா. ஓகே.